சீனா அதனுடைய ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை பார்த்தோம். அந்த பதிவில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருந்திருக்கும். எப்படிடா இந்த சீனாவால் இவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்திருக்கும். அப்படி டவுட் இருந்ததுன்னா ஒரு வார்த்தையை தேடி பாருங்கள், ஹெல்த் சில்க் ரோடு. சில்க் ரோடு, பட்டு வழிச்சாலை. இந்த திட்டம் நமக்கு நல்லாவே தெரியும். ஒன் பெல்ட் ஒன் ரோடு அப்படிங்கிற திட்டமாக இப்போது மாறி நிற்கிறது. ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா இந்த 3 கண்டங்களையும் ஒன்றாக இணைத்து அதன் வழியாக ரொம்ப பெரிய அளவில் வர்த்தகத்தை மேம்படுத்துவது தான் ஒன் பெல்ட் ஒன் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த திட்டத்துடன் இப்போது சீனா ஹெல்த் சில்க் ரோடு அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு செல்ல விரும்புகிறதே. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? நார்த் கொரியாவில் உண்மையிலேயே யாருக்குமே இந்த வைரஸ் பாதிப்பு இல்லையா? சீனாவில் செகண்ட் வேவ் அப்படிங்கிறது வந்துருச்சா? அதாவது மறுபடியும் இந்த வைரஸ் பரவ தொடங்குகிறதா? இப்படி பலதரப்பட்ட கேள்விகளுடைய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இன்றைய தேதியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த வைரஸ் தாக்குதலால் பாதிப்படைந்திருக்கிறார்கள். ரொம்ப பெரிய உயிரிழப்பு, அதாவது நிமிடத்துக்கு நிமிடம் நிறைய பேர் இறந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவ்வளோதான் இறந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் நம்மளால் சொல்ல முடியாது. ஸ்பெயின், ஃப்ரான்ஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 1300 பேர் ஒரே நாளில் இறந்துருக்காங்க. இப்படி பலதரப்பட்ட இறப்புகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு சிச்சுவேஷனில் தான் இப்போ தலைவன் இல்லை என்கிற ஒரு நிலைமையில் உலகம் நின்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இப்போ தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே தலைவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு அரசியல் பேச்சு பல நாட்களாக நிலவி வருகிறது. இதே மாதிரி உலக அரசியலிலும் ஒரு பேச்சு நிலவுகிறது. உலகத்துக்கு தேவையான தலைவன் இல்லாமல் போய்விட்டான். குறிப்பாக அமெரிக்காவினுடைய அந்த நிலை, அப்படி தலைவனாக அப்படி நின்று அந்த கெத்தா ஒரு நிலைமை இப்போது பறிபோக தொடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவுக்கே இந்த வைரஸை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்பது இன்றும் தெரியாத இல்லாட்டி புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. பொதுவாக இந்த வைரஸ் எல்லாருமே எப்படி சொன்னாங்க? சீனா வாஸ் த சோர்ஸ் ஆஃப் த வைரஸ். இந்த வைரஸினுடைய சோர்ஸ், அதனுடைய இருப்பிடம், தொடங்கும் இடம், தொடங்கிய இடம் எதுவாக இருந்தது? சீனாவாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன தெரியுமா சொல்றாங்க? சீனா இஸ் த சோர்ஸ் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வைரஸ் தாக்குதலிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்றால் சீனா மனது வைத்தால் மட்டுமே முடியும் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் சொல்கிறது. இப்படி பல நாடுகள் சொல்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோமே, உண்மையிலேயே இதை சொல்ல வைத்தது யார் என்று கேட்டால் சீனா தான். சீனாவினுடைய பலவிதமான ராஜதந்திரங்களில் இந்த ஒரு ராஜதந்திரம் மிக முக்கியமாக நாம் கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. குறிப்பா மார்ச் மாதம் 21ஆம் தேதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 லட்சத்துக்கும் மேல் அதிகமாக இருக்கும் மாஸ்க், முகக்கவசம், 700க்கும் மேற்பட்ட ப்ரொடெக்டிவ் சூட்ஸ், அதாவது கவச உடைகள், இது எல்லாமே வச்சு ஒரு ட்ரெயின் சீனாவிலிருந்து ஸ்பெயின் நோக்கி செல்கிறது. எத்தனை நாட்கள் இதனுடைய பிரயாணம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமார் 17 நாட்கள். இது எத்தனை கிலோமீட்டரை தாண்டி செல்ல வேண்டும் என்று கேட்டால் சுமார் 13,000 கிலோமீட்டர். இந்த ஒரு ரயில் பாதை எதற்காக போடப்பட்டது தெரியுமா? பட்டு வழிச்சாலை, ஒன் பெல்ட் ஒன் ரோடு அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் வழியாக நல்ல விதமான குட்ஸ், பொருட்கள், விளையும் பொருட்களை ஏற்றுமதி செய்யவும் இறக்குமதி செய்வதற்காகவும் பட்டு வழிச்சாலையை நாங்கள் ப்ரமோட் பண்றோம், ஒன் பெல்ட் ஒன் ரோட ப்ரமோட் பண்றோம் அப்படின்னு சொல்லி $1 ட்ரில்லியன் அளவுக்கான அமெரிக்க டாலரை செலவழித்து பல நாடுகளிடம் சாங்ஷன் வாங்கி இந்த மாதிரியான ரயில் பாதைகளை சீனா ரொம்ப பெரிய அளவில் போட்டு வைத்திருந்தார்கள். ஆனால் பல நாடுகளும் இந்த பட்டு வழிச்சாலை என்பதற்கு எதிர்ப்பையும் தெரிவித்து வந்தார்கள். இப்போது எதிர்ப்பு தெரிவித்த எந்த நாடும் இனி எதிர்ப்பு தெரிவிக்காது. காரணம், அந்த பட்டு வழிச்சாலை முழுவதுமாக இப்போது ஹெல்த் சில்க் ரோடாக மாற்றப்படுகிறது. இந்த ஹெல்த் சில்க் ரோடு என்பது 2017இல் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு சீனாவால் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு ஐடியா. பல நாடுகளை ஒன்றாக இணைத்து விட்டோம் என்றால் ஒன் பெல்ட் ஒன் ரோட், சின்னதா மறு வச்சுட்டு வந்தா ஹெல்த் சில்க் ரோடு, அவ்வளவுதான். சோ ஒரு சாலையை எல்லா நாடுகளையும் இணைக்கும் விதமாக போட்டு விட்டோம் என்றால் புதிதாக மருத்துவ பிரச்சனை, திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வருதுன்னா அந்த சாலையை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி 2017இல் சீனா சொன்னது. அதை இன்று சீனா நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. அந்த ட்ரெயின் ஸ்பெயினுக்கு போயிட்டு இருக்கு. 17 நாள் டிராவல், 13,000 கிலோமீட்டர் தாண்டி. ஸோ இந்த ரோடை இவங்க பக்காவாக யூஸ் பண்ணிட்டாங்க. இவங்க இந்த ஒரு நாட்டுக்கு மட்டும்தான், ஸ்பெயினுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி எய்டு உதவிகளை செய்து கொண்டு வருகிறார்களா? கிடையாது. கிட்டத்தட்ட இந்த வைரஸ் பாதிப்படைந்த 89 நாடுகளுக்கு அவர்களுடைய ஏற்றுமதியை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள்.
அத்தனை நாடுகளுக்கும் இந்த பட்டு வழிச்சாலை வழியாக ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு சாலை இருந்தது என்றால் அதை பயன்படுத்துகிறார்கள். ஸோ இப்படி பயன்படுத்துவதால் அந்த நாடுகள், அதாவது பட்டு வழிச்சாலையில் தன்னை இணைத்துக் கொண்ட நாடுகள் இனி வரப்போகும் நாட்களில் சீனாவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாது. சீனா எனக்கு உதவி செய்தது, நான் கண்டிப்பாக இந்த பட்டு வழிச்சாலையை அனுமதித்துதான் ஆவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் எல்லா இடத்துலையுமே நடந்துட்டு இருக்கு. இத்தாலியில நடந்துட்டு இருக்கு. இப்போ ஆஸ்திரேலியாவை நீங்க எடுத்துக்கோங்களேன். ஆஸ்திரேலியா ரொம்ப பெரிய அளவில் பொருளாதார வீழ்ச்சியில் வீழ்ந்து கிடக்கிறது. ஒரு மாதம் முழுவதும் இந்த லாக்டவுன் இருந்துவிட்டது என்றால் சுமார் 30% அவங்களுடைய ஜிடிபி குறையும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆஸ்திரேலியால இப்ப புதுசா ஒரு அறிவிப்பு வந்திருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், யாராவது வெளிநாட்டவர்கள் இங்கே நிறுவனத்தை தொடங்க போகிறோம் என்று அனுமதி கடிதம் கேட்டு விண்ணப்பித்திருந்தார்கள் என்றால் அதை ஒரு மாதத்திற்குள் நீங்கள் விண்ணப்பத்தை சரி பார்க்க வேண்டாம், குறிப்பிட்டு 6 மாதங்கள் காலதாமதம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த 6 மாதம்? இந்த செய்தியை கேட்கும்போது சாதாரண ஒரு செய்தியா இருக்கலாம். ஓகே, ஃபாரின்லேருந்து ஒருத்தன் இங்கே நிறுவனம் தொடங்கணும்னா 6 மாதங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் அதற்கு பின்பாக சீனாவின் சூழ்ச்சியை ஆஸ்திரேலியா உணர்ந்து கொண்டது என்பதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சீனா ரொம்ப பெரிய அளவில் பல நாடுகளிலும் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இது போன பதிவிலே நம்ம பார்த்தோம். இந்த பதிவில் அதுக்கான ப்ரூஃபை நம்ம ஆஸ்திரேலியாவா பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பல நிறுவனங்களும் அவங்களுடைய நிறுவனத்தை விற்றுவிட்டு வேற நாட்டுக்கு ஓடிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அத்தனை நிறுவனங்களையும் வாங்குவதற்கு தயாராக நாங்கள் நிற்கிறோம் என்று சீன அரசாங்கம் சொல்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு மிகப்பெரிய வருமானம் என்ன தெரியுமா? ஐரோப்பிய நாடுகளுக்கு உணவு பண்டங்களை ஏற்றுமதி செய்வதுதான். ஆனா இப்போது ஏற்றுமதி நடக்கிறதா? இல்லவே இல்லை. அந்த ஏற்றுமதி நடக்காத காரணத்தினால் ஆஸ்திரேலியாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் பாதிக்கப்படுகிறது. இதை கரெக்டா கவனிச்சிட்டு இருந்த சீனா திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுக்கறாங்க ஆஸ்திரேலியாட்ட. உன்னுடைய உணவு பண்டங்களை எனக்கு ஏற்றுமதி செய், நான் உனக்கு டாலர் தரமாட்டேன், அதற்கு பதிலாக அங்க இருக்கிற மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை தரேன், உன் நாட்டுக்கு இப்ப இதுதான் தேவை அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய மாஸ்க், வென்டிலேட்டர்ஸ் எல்லாத்தையுமே எங்க ஏற்றுமதி பண்றாங்க? ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. அப்படி ஏற்றுமதி செய்து இல்லாட்டி ஆஸ்திரேலியாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட மாஸ்க்ல நிறைய டிஃபெக்டிவான மாஸ்க் இருந்திருக்கு. 3 லட்சம் மாஸ்க் ஏற்றுமதி செய்ததில் 60,000 மாஸ்கை திருப்பி அனுப்பியது ஸ்பெயின். இதே மாதிரி நெதர்லாந்தும் 60,000 மாஸ்குகளை திருப்பி அனுப்பியது எங்க? சீனாவுக்கே. ஆஸ்திரேலிய அரசாங்கமும் சொல்கிறது, எனக்கு டிஃபெக்டிவான பீஸை நீ கொடுத்துருக்க, நீ உன்னுடைய வியாபாரத்தில் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சீனா சொல்றாங்க, வேணும்னா வாங்கு. நான் முதலே சொன்னேன், நாங்க தயாரிக்கிற மாஸ்க்ல நிறைய வகைகள் இருக்கு, நீங்க ஆர்டர் கொடுக்கும்போது சரியான மாஸ்கை ஆர்டர் செய்யுங்கள், அப்படி இல்லை என்றால் திரும்ப எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்கிற ஒரு கட்டளையையும் பிறப்பித்து விட்டார்கள். உலக நாடுகளுக்கு வேற வழியே கிடையாது. சீனா இப்ப என்ன சொல்லுதோ அதை கேட்டுதான் ஆகணும். சரி, ஐரோப்பிய நாடுகளுக்கு இப்போது சீனா ரொம்ப பெரிய அளவில் உதவுது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு ஸ்பெயினை சொல்லலாம், இத்தாலியை சொல்லலாம், ரொம்ப பெரிய அளவில் இப்போ உதவி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு ரொம்ப பெரிய அளவில் உதவின நாடு எதுவாக இருந்தது? அமெரிக்காவாக இருந்தது. இப்போ அமெரிக்காவை பார்த்தாலே எல்லா நாடுகளும் அலறி அடித்து ஓடுகிறது. குறிப்பாக ஆஸ்திரேலியா நாடு என்ன தெரியுமா சொன்னாங்க? ஒரு மாதத்திற்கு முன்பாக 80% இந்த ஒரு கோவிட்-19 என்கிற டிசீஸ் பரவுவதற்கு, ஆஸ்திரேலியாவில் பரவுவதற்கு காரணம் அமெரிக்கர்கள் தான். இனி அமெரிக்கர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வருவதை கொஞ்சமா கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். இதை எல்லாமே கவனிச்சிட்டு இருக்கு சீனா. இதனாலதான் அவங்க கரெக்டா நேரம் பார்த்து அவர்களுடைய காய்களை நகர்த்தி வருகிறார்கள் சீனாவின் அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள். சீனா ஆஸ்திரேலியா, ஐரோப்பிய நாடுகளை மட்டுமே குறிவைக்கல, ஆப்பிரிக்காவிலும் அவங்களுடைய தேவையான பல உதவிகளை செய்து வருகிறார்கள். இந்த லிஸ்ட்டை நீங்க பாருங்களேன். ஆப்பிரிக்க கண்டத்தில் சவுத் ஆப்பிரிக்கா, நமீபியா, கென்யா, இங்க எல்லாத்துலயுமே அலிபாபா அப்படிங்கிற அந்த நிறுவனம் தான் ரொம்ப பெரிய அளவுல உதவிகளை செய்கிறது. அவங்க தான் கொரியர்ல அனுப்பி விடுறாங்க. ஜாக்மா அப்படிங்கிறவரை பத்தி நமக்கு தெரியும். சீனாவினுடைய மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர். அவரும் இந்த மாதிரியான எய்ட் உதவிகளை செய்வதற்கு சீன அரசாங்கத்துடன் கைகோர்த்திருக்கிறார். ஸோ அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். பெல்ஜியத்துக்கு போகக்கூடிய பல உணவுப் பொருட்களும் இல்லாட்டி இந்த மாதிரி மருத்துவ பொருட்களும் ஜாக்மா அவர்களுடைய தனி விமான சேவையில் அனுப்பப்படுகிறது என்கிற வேறொரு செய்தியும் நாம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். சரி, அப்படியே நம்ம ஐரோப்பிய கண்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின், பெல்ஜியம், நெதர்லாந்து, செர்பியா, போலந்து, இதே மாதிரி நிறைய நாடுகளுக்கு இவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? உதவிகளை செய்து வருகிறார்கள். எல்லாமே கடன் தான் கொடுத்துட்டு வராங்க, இத்தாலியை தவிர. இத்தாலிக்கு கொஞ்சமா உதவிகளும் செய்து வருகிறார்கள். காரணம் இருக்கு, G7 நாடுகளில் இந்த பட்டு வழிச்சாலை, சில்க் ரோடு, ஒன் பெல்ட் ஒன் ரோடு அப்படிலாம் சொல்றோம்ல, அதுல முதல் தடவை கையெழுத்து போட்ட நாடு எதுதான்? இந்த இத்தாலி என்கிற நாடு தான். அந்த கரிசனைக்காக இப்போது இத்தாலிக்கு ரொம்ப பெரிய அளவுல உதவியும் சீன அரசாங்கம் செய்து வருகிறது. சோ இப்படி சீனாவின் ராஜதந்திரம் பல வழியில் இருந்து கொண்டிருக்கும் போதுதான்
நார்த் கொரியா, வட கொரியாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா வட கொரியால யாருமே பாதிப்படையலையா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம நேத்தே லைவ்ல சொல்லியிருந்தோம். யாரும் பாதிப்படையல அப்படின்னு சொல்ற ஒரு செய்தி தான் வெளிவந்திருக்கு. அப்படியே பாதிப்படைஞ்சிருந்தாலும் அந்த செய்தி வெளியில வராது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தோம். ஆனா நார்த் கொரியாவை பத்தி நல்லா தெரிஞ்சு பிபிசி நியூஸா இருக்கட்டும், இல்லாட்டி அல் ஜசீராவா இருக்கட்டும், நிறைய தொலைக்காட்சி நிறுவனங்கள் என்ன நியூஸ் தெரியுமா கொடுக்குறாங்க? அவங்க ஜனவரி 2வது வாரத்திலேயே அவங்களுடைய எல்லை முழுவதுமாக கட்டுப்படுத்தி விட்டார்கள், மூடிவிட்டார்கள். நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் அங்க எக்யூப்மெண்ட்ஸ், இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைவு. ஏன்னா அதற்கு காரணம் அமெரிக்கா தான். அமெரிக்கா நார்த் கொரியா மேல மருத்துவ பொருளாதார தடையும் விதித்திருக்கிறது. ஸோ வேறு சில நாடுகள், பல நாடுகள் நார்த் கொரியாவுக்கு, வட கொரியாவுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்களை அனுப்பி வைக்க முடியவே முடியாது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை தவிர. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் அப்பப்போ கொஞ்சம் மருத்துவ எக்யூப்மெண்ட்ஸ் எங்கே அனுப்பி விடுவாங்க? வட கொரியாவுக்கு அனுப்பி விடுவாங்க. ஸோ வட கொரியாவை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு வைரஸ் பரவிடுச்சுன்னா அதை தடுப்பது என்பது அவ்வளோ ரொம்ப சுலபமான விஷயம் கிடையாது. அவங்கள்ட்ட தேவையான மருத்துவ உபகரணங்கள் கிடையாது, ஆனால் மருத்துவர்கள் இருக்கிறார்கள். மருத்துவர்கள் எப்படிப்பட்ட மருத்துவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா இருக்கிற நோய்களுக்கு சிகிச்சை கொடுக்கும் நபர்கள். புதிதாக வரும் நோய்களுக்கு மருத்துவம் செய்வதற்கோ இல்லாட்டி அது மருந்து கண்டுபிடிப்பதற்கோ அங்க போதுமான வசதி கிடையாது. அது உலக நாடுகளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விதி, அவ்வளவுதான். சோ இதனால இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? பார்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்க வந்த அனைத்து ஃபாரினர்ஸையும் என்ன செஞ்சிட்டாங்க? தனிமைப்படுத்திட்டாங்க. வித்தின் 2 வீக்ஸ்க்குள்ள அனைத்து ஃபாரினர்ஸையும் அவங்க வீட்டுக்கே, அவங்க நாட்டுக்கே அனுப்பி வச்சுட்டாங்க. அங்க இருந்த ஒரு 10,000 நபர்களுக்கு இந்த ஒரு பாதிப்பு இருக்கலாம், ஃபாரினர்ஸ் கூடலாம் கொஞ்சம் கான்டாக்டா இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சவங்களை ஐசோலேட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இதன் காரணமாகத்தான் அவங்களுக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை என்று நேற்றைய அறிவிப்பு வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. வடகொரியா சொல்லியிருக்காங்க, எங்கள்கிட்ட 0 கொரோனா வைரஸ் பாதிப்படைந்த நபர்கள் இருக்கிறார்கள், உலக நாடுகளே பார்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். இது உண்மையாக இருந்தால் நிச்சயம் வடகொரியாவினுடைய அந்த வரலாறை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். ஏன் சொல்றேன்னா, கிட்டத்தட்ட 30% வட கொரிய மனிதர்களை, குடிமகன்களை கொன்று குவித்தது கொரிய வார், கொரிய யுத்தம் என்கிற யுத்தம். 1950 53 வரை நடந்த யுத்தத்தில் 20-30% மக்கள் கொல்லப்பட்டார்கள். அதன் பின்பு அவர்கள் எப்படி இந்த மருத்துவத்தில் மிகப்பெரிய அளவில் கோலாச்சி நிற்கிறார்கள், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வேறொரு பதிவா பார்த்துடலாம். செகண்ட் வேவ் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம்ல, சீனால இப்போ செகண்ட் வேவ் வந்ததாக அல் ஜசீரால இருந்து மட்டும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த செகண்ட் வேவ் வழியாக சீனா மறுபடியும் பாதிப்படையும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. அதனுடைய முழு விவரம் கிடைத்தவுடன் தமிழ் பொக்ஷம் சார்பாக வேறொரு பதிவு செய்யப்படும். இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள், தோழிகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.